வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் இன்கம் டேக்ஸ் கால்குலேஷன். நீங்கள் இன்கம் டேக்ஸ் ஆல்ரெடி அட்வான்ஸ் டேக்ஸ் பண்ணிகிட்ருப்பீங்க. இருந்தாலும் அதை ஃபைனலைஸ் பண்ணுறக்காக இந்த லாஸ்ட் 3 monthஸில் என்ன பண்ணலாம், எவ்வளோ கால்குலேட் பண்ணணும் அப்படிங்கிறத பார்க்குறக்காக இந்த கால்குலேஷன் போகிறோம். ஓகே, கூகுள் க்ரோமில் இன்கம் டேக்ஸ் கால்குலேஷன் கொடுங்க. ஃபஸ்ட் எடுத்தோடனே உங்களுக்கு ஒரு சைட் வரும், அதை கிளிக் பண்ணிக்கங்க. கிளிக் பண்ணி உள்ளே போனதுக்கப்புறம் உங்களுக்கு இந்த டீட்டெயில்ஸ் கேட்கும், அசஸ்மெண்ட் ஏறலாம். இதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, உங்கள் எக்ஸலில் உங்கள் சேலரியை நீங்கள் கால்குலேட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ நான் வந்து பிடி அசிஸ்டன்ட் பிஜி அசிஸ்டண்ட்டுக்காக போட்டிருக்கேன். இப்போ லாஸ்ட் இங்கே சேலரிக்காக 12 months சேலரி 10 lakhs வருது அப்படின்னு வச்சுக்கலாம். ஸோ நீங்கள் என்ன வச்சுக்கலாம், 10 lakhs per annum அவங்களோட சேலரிக்கான கால்குலேஷன் தான் இப்போ நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறோம். இதில் வந்து ஃபஸ்ட்டு மைனஸ் 50,000 போட்டிருக்கேன், இது ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன். சேம் திங் 2,500 பார்த்தீங்கன்னா நம்ம ப்ரொஃபஷனல் டேக்ஸ். இது கழிச்சது போக நமக்கு எவ்வளோ வருது அப்படிங்கிறது இதான் நம்ம ஃபஸ்ட்டு என்ட்ரி பண்ண போகிற அமௌண்ட். அது பார்த்திங்கன்னா 9,53,640 வருது. ஸோ நம்ம 9,63,000 எடுத்துக்கிறோம், 53,000 எடுத்துக்கிறோம். இப்போது ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறோம், அசஸ்மெண்ட் இயர் போட்டுக்கிறோம். செகண்ட் டேக்ஸ் பேயர் இண்டிவிஜுவல். இதில் வந்து 115 பிஏசி நீங்கள் எடுக்கிறீங்களா கேட்கும். 150 பிஏசி அப்படிங்கிறது நியூ ரெஜிமா. இதில் என்ன நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, நியூ ரெஜிமா எடுத்தீங்க அப்படின்னா மறுபடியும் நீங்கள் ஓல்டு ரெஜிமாவுக்கு வர முடியாது. சேம் திங் நியூ ரெஜிமாவில் ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் இருக்குது, நான் ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன். இதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் எந்த ஒரு டிடக்ஷனுமே காட்ட முடியாது. பட் உங்களுக்கு டேக்ஸ் இதில் கம்மியாக வர மாதிரி இருக்கும். பட் உங்கள் சேலரி இன்க்ரீஸ் ஆக இதில் வந்து சேவிங்ஸ்க்கான ஆப்ஷனே இருக்காமல் போயிடும். ஸோ இட் இன்டைரக்ட்லி அஃபெக்ட் யுவர் சேவிங் ஹேபிட், அதை குறைச்சிடும். அப்படிங்கிறதுனால மோஸ்ட் ப்ராபப்ளி நம்ம வந்து சேலரி பர்சன் நம்ம நியூ ரெஜிமா விட ஓல்டு ரெஜிமா போகிறது கரெக்டாக இருக்கும். ஓகே, நீங்கள் நியூ ரெஜிமா இப்போ உங்களுக்கு சேலரி 7 lakhs கீழே தான் வருது அப்படின்னா நீங்கள் நியூ ரெஜிமா போனீங்கன்னா உங்களுக்கு வந்து டேக்ஸே எல்லாம் பண்ண முடியும். ஓகே, இப்போ நம்ம வந்து ஓல்டு ரெஜிமா தான் செலக்ட் பண்ணுறோம். ஸோ நோ கொடுத்துட்றேன். கொடுத்துட்டு மேல் ஆர் ஃபீமேல், ரெசிடென்சியல், தென் சேலரி ஆஃப்டர் எக்ஸம்ஷன். இதுதான் நம்ம வந்து இங்கே போட்ட சேலரி. இப்போ இங்கே எவ்வளோ போட்டிருக்கோம் பார்த்தீங்களா, 9,53,000. அதை வந்து இங்கே நம்ம என்ட்ரு பண்ணிக்கிறோம். தென் ஹவுசிங் ப்ராப்பர்ட்டி. இது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஹவுசிங் லோன் ஏதாச்சும் எடுத்திருந்தீங்க அப்படின்னா அதோட இன்ட்ரெஸ்ட்டை மட்டும் இங்கே போட முடியும். ஸோ இன்ட்ரெஸ்ட் நீங்கள் ஒரு 1,50,000 வரைக்கும் நான் போட்டுக்கிறேன். இப்போ நீங்கள் ஹவுசிங் லோன் எடுக்கல அப்படின்னா இந்த இடத்துல 0 போட்டுடலாம். ஸோ 1,50,000 எடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட்டு வேறு ஏதாச்சும் இன்கம் சோர்ஸ் இருந்தால் அது நீங்கள் இந்த இடத்துல கொடுத்தாலாம். நெக்ஸ்ட் டிடக்ஷன். இதில் வந்து நீங்கள் வந்து ஒரு சேலரி பர்சனாக இருந்தால் நீங்கள் வந்து ஒரு 2 lakhs வரைக்கும் காட்ட முடியும். ஸோ நான் வந்து ஃபஸ்ட்டு நான் இன்கம் டேக்ஸ்மெண்ட் காமிச்சிட்றேன். இப்போ நான் வந்து ஒரு 8,000 ஆர் 8,200 rupees வந்து நான் பர் மந்த் நான் பே பண்ணுறேன் அப்படின்னு நம்ம வச்சிட்டோம் அப்படின்னா, இப்போ நம்மளோட மொத்தம் சிபிஎஸ் எவ்வளோ பிடிச்சிருப்பாங்க அப்படின்னு பார்த்தோம்னா இன்ட்டு 12. ஸோ கிட்டத்தட்ட 98,000 பிரிச்சிருப்பாங்க. இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், ரிவர்ஸில் போகலாம். ஃபஸ்ட்டு இந்த எம்ப்ளாயி கான்ட்ரிபியூஷன் என்ன 80CCD B1 இதில் வந்து 50,000 வரைக்கும் காட்ட முடியும். இந்த 50,000 இங்கே போட்டுறேன். எகெயின் ஒரு 20,000 வந்து மேலே கான்ட்ரிபியூஷனில் போயிடலாம். அந்த வந்து என்ன, இப்போ 96,000 இருக்குது, 98,000 அதில் வந்து 50,000 போட்டு மீதி 48,000 இங்கே நான் போடுறேன். இப்போ நீங்கள் ஹவுசிங் லோன் எடுத்த மாதிரி நான் ஃபஸ்ட் கால்குலேட் பண்ணியிருக்கேன். அதனால் இன்கம் இன்ட்ரெஸ்ட் வந்து மேலே போட்டு பிரின்சிபல் வந்து இங்கே போடுறேன். ஸோ 1.5 லட்சங்கும்போது பிரின்சிபல் கண்டிப்பாக 1 லட்ச ரூபா வரைக்கும் இங்கே என்ன பண்ண முடியும், இந்த இடத்துல கொண்டு வர முடியும். இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாம் ஆட் பண்ணி 1,98,000 வந்துச்சு. இது போக நீங்கள் வேறு ஏதாச்சும் சேவிங்ஸ் வச்சுருந்தீங்க அப்படின்னா, ஒரு பிபிஎஃப் இல்லாட்டி நம்ம ஹெல்த் இன்சூரன்ஸ் ஏதாச்சும் எடுத்துருக்கோம் அப்படின்னா அதை வந்து இந்த இடத்துல என்ன பண்ணுவோம், டியூஷன் இன்கம் காட்டுறோம் அப்படின்னா ஒரு 5,000 மட்டும் நான் போடுறேன். ஏன்னா டு மேக் ரவுண்ட் ஆஃப் 2 lakhs கொண்டு வரதுக்காக. இது தவிர நீங்கள் டொனேஷன்ஸ் ஏதாச்சும் இருக்குது, யூ ஹவ் வேறு ஏதாச்சும் பிளான்ஸ் வச்சுருக்கீங்க அப்படின்னா அது எல்லாமே இங்கே கொண்டு வர முடியும். மெடிக்ளைம் வச்சுருக்கீங்க அப்படின்னா அது இங்கே கொண்டு வரலாம். மெடிக்ளைமில் ஒரு 5,000 போடுறோம் வச்சுக்குவோம். ட்ரீட்மெண்ட் சேம் திங். இன்ட்ரெஸ்ட், ரெசிடென்ஷியல் இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு அப்படின்னா, இது நீங்கள் ஃபஸ்ட் டைம் ஹவுஸ் வாங்குறீங்க அப்படின்னா இந்த இடத்துல வந்து நீங்கள் வந்து அதுக்கான கிளைம் பண்ண முடியும். அது வந்து இந்த இடத்துல நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இது போக இப்போ நம்ம 2 lakhs வரைக்கும் நம்ம ரவுண்ட் ஆஃப் பண்ணிட்டோம். இப்போ நம்ம எல்லாத்தையும் சப்ராக்ட் பண்ணது போக நெட் டேக்ஸபிள் இன்கம் வந்து பார்த்திங்கன்னா 5,98,000 வருது. இதுக்கான டேக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 32,000 வருது. இந்த 32,000 சேம் திங் செஸ் கூட பார்க்கும்போது 33,000 வருது. இதை வந்து நீங்கள் என்ன பண்ணியிருக்கணும் அப்படின்னா
ஆக்சுவலி 4 குவார்ட்டருங்கும்போது 3 குவார்ட்டருக்குள்ளே அட்லீஸ்ட் நீங்கள் 33,000ல் கிட்டத்தட்ட 3/4 கட்டியிருக்கணும். இப்போ நீங்கள் 3/4ங்கும்போது கிட்டத்தட்ட 26,000 25,000 வரைக்கும் நீங்கள் கட்டியிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நோ இஷ்யூ. இல்லை அதுக்கு கீழே தான் கட்டியிருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் மித்த அமௌண்ட்டை பே பண்ணிடுங்க, இல்லாட்டி உங்களுக்கு பெனால்ட்டியோட வர வாய்ப்பு இருக்குது. இதே போல் இன்கம் டேக்ஸ் 7 lakhs and 5 lakhs and 15 lakhs இதுக்கான வீடியோஸ் இப்போ நான் ஷேர் பண்ணுறேன். இந்த வீடியோ பாருங்கள். உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இதில் வேறு ஏதாச்சும் அடிஷன்ஸ் ஆட் பண்ணணும் அப்படின்னா இப்போ நான் போட்டிருக்கு டு த மேக்ஸ் நான் 2 lakhs இங்கே கழிச்சிட்டேன். இது போக நம்ம என்னென்ன கழிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல மெடிக்ளைமில் கொஞ்சம் கழிக்க முடியும். சேம் திங் இன்ட்ரெஸ்ட் பேயபிள் ஃபார் ரெசிடென்ஷியல் ஹவுஸ் இந்த இடத்துல நீங்கள் ஒரு அமௌண்ட் கழிச்சிக்க முடியும். அதாவது 80 EEA இதில் என்ன பண்ணலாம் அப்படின்னா நீங்கள் ஃபஸ்ட் டைம் இப்போ தான் வீடு வாங்குறீங்க அப்படின்னா அதுக்கான அமௌண்ட்டை இந்த இடத்துல கழிச்சிக்கலாம். இதோட அமௌண்ட்டு டீட்டெயில்ஸும் உங்களுக்கு நான் நெக்ஸ்ட் வீடியோவில் போடுறேன். இதில் ஏதாச்சும் டவுட் அப்படின்னா கீழே மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட இந்த வீடியோ ஷேர் பண்ணிங்க. இப்போ ஆல் டுகெதர் பார்த்தீங்கன்னா 34,000 வருது. தேங்க்யூ.